வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் காரசாரமான சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் சின்னதாக 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் மிளகு. மிதமான தீயில் கருகாத அளவுக்கு 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். செவந்து வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். கருவேப்பிலை முறுமுறுப்பாக ஆகிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 6 வரமிளகாயை போட்டு கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம். காரம் குறைவாக வேணும்னா 1 மிளகாயை கம்மி பண்ணிக்கோங்க. மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். அதே பேனில் 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடரோட நம்ம வதக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் மீடியம் சைஸில் 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் உப்பையும் போட்டு தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னொரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம குக்கரில் போட்டுடலாம். சிக்கனை போட்டு கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை போகும். இந்த அளவுக்கு கொதித்து வந்த பிறகு நம்ம குக்கரை மூடிடலாம். குறைஞ்ச தீயில் 2 விசில் விட்டு எடுத்தாலே சிக்கன் வெந்துடும். 2 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். மணக்க அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க அல்லது தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. குறைஞ்ச தீயில் 2 விசில் விட்டதுலேயே எந்த அளவுக்கு சிக்கன் வெந்திருக்குதுன்னு பாருங்கள். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த சிக்கன் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.